அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு மன அழுத்தத்திற்கான பாதிப்பும் அதனுடைய தீர்வும். இப்போது இந்த ஸ்ட்ரெஸ், அதுதான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் எல்லாருக்குமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு நோயா அப்படின்னா கிட்டத்தட்ட மன அழுத்தம்ங்கிறது ஒரு நோய் மாதிரி தான். இது மனசுக்குள்ளார இல்லை நம்மளுடைய மூளையை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு வகையான நோயினே சொல்லலாம். இந்த மன அழுத்தம்ங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே தொடர விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமேட்டு இது நம்மளுடைய மனநலத்தையே பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் கெட்டு போயிடும். அதே மாதிரி பலமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் ரொம்ப பலவீனமாக உணர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த மன அழுத்தம் நமக்கு இருக்கும்போதே என்ன செய்யணும் அப்படின்னா, அதை உடனடியாக குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். மன அழுத்தம் எப்படியெல்லாம் வருது அப்படின்னா, ஒரு விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறப்போ, நம்ம அந்த விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்கிறப்போ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்க முற்படலை அப்படின்னாலும், இல்லை ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காமல் போகுது, அந்த விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல, அப்புறம் பல வகையான வேலை பளு, இன்னொன்று குடும்ப சூழல், இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது. இதை நாம் ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வயசு பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே வருது. எல்லாருமே இதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இது ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லாமல் பல வகையான விஷயங்களால் இந்த மன அழுத்தம்ன்றது வருது. அப்போது ஒரு சாதாரண நபர் நல்ல பணி செஞ்சிட்ருக்கிறாரு, ஆனால் அதே சமயம் அவருக்கு இந்த மன அழுத்தத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அந்த வேலையே இழக்க நேரிடும். அதே மாதிரி திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிறைய சண்டைகள், நிறைய கருத்து பரிமாற்றங்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், இது மாதிரிலாம் இருக்கிறப்போ அதனால் விவாகரத்து ஏற்படலாம். இப்போது ஒரு சாதாரணமான இந்த மன அழுத்தம் அது வேறு மாதிரியான சூழல்களை இழக்க வைக்குது. அதுதான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. இந்த மன அழுத்தம் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஒரு செயலை நினைக்க கவலை அதிகமாக உண்டாகும். அதே போல் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு விதமான மனக்கலக்கம் நமக்குள்ளேயே வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறது. அதாவது எதிர்மறையான எண்ணங்களை நம்ம நினைக்கிறது. நம்மளால் முடியாது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறது. நம்மளால் முடியும், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது, காலம் மாறும் அப்படின்னு நம்மளை நாமளே ஊக்கப்படுத்திக்கிட்டு அந்த சூழலை கடந்து போகிறதுக்கு தயாராக இருக்கோம்னா நிச்சயமாக இந்த மன அழுத்தத்திலேருந்து தவிர்க்கலாம். முதல் காரணம், நல்ல இந்த மன அழுத்தத்திலேருந்து தவிர்க்கிறதுக்கு இசை கேட்கலாம். நல்ல அழகான பாடல்கள், இசைங்கிறது நம்மளுடைய மனசையும் லேசாக்கும். அதே போல் நல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இசையானது இருக்கும். அதனால் நல்ல இசையை நாம் கேட்கலாம். அதே போல் செல்லப்பிராணி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீட்டில் நாம் அந்த செல்லப்பிராணிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அப்படி இல்லைனா வீட்டில் செடிகள் வளர்க்கலாம், செடிகளை பராமரிக்கலாம். சின்ன சின்ன செடிகள், பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு பிடிச்சமான சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன பூக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு மன அழுத்தமெல்லாம் குறையும். அதே போல் நல்ல இசை கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் தியானம் செய்கிறது. தியானம்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த தியானம்ங்கிறத நாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு மன அழுத்தம்ன்ற ஒன்றே இருக்காது. இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட இந்த செயல்களை நாம் தினமும் நம்மளுடைய டே பை டே லைஃப்பில் செய்ய ஆரம்பித்தோன்னாலே போதும். அதே போல் டைரி எழுதலாம். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு தாளில் எழுதும்போது ரிலாக்ஸ் ஆகலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்சமான பெயிண்டிங்ஸு இல்லை பென்சில் ட்ராயிங்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் செய்யலாம். இப்படிலாம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய சூழல்,
அதே போல் நம்மளுடைய மனசும் அதில் வந்து லயித்து போயிடும். அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம மறந்து போயிடுவோம். அடுத்து நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம். இப்படியாக நமக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்களும் வந்து நேர்மறையாகும். அதே போல் நம்மளுடைய நெகட்டிவிட்டியும் குறையும். மன அழுத்தம்ன்றது மறைஞ்சு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். இப்படி நாம் வந்து மன அழுத்தத்திலிருந்து தவிர்க்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதனால் சீக்கிரமே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வர்றதுக்கு பல வகையான முயற்சிகளை செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி.